புக்கில் இதான் லயாவோட பிக்சர். ஸோ எதுக்கும் நான் போஸ்ட்டில் வந்து கிளியராக போடுறேன், எல்லாம் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, மறக்காமல் பாருங்கள். வந்துட்டேன் ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பர்ஃப்யூம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒழுங்குறத ஸ்கூலுக்குள்ளே போ. என்னப்பா யாரு தட்டு, இன்னைக்கு நான் லீவ் போட்டுட்டா ஜங்க. அதெல்லாம் ஒரு மயிரும் வேண்டாம், உள்ளே போயிடா. நீ என்ன உள்ள கோபப்பட்டுட்ருக்க? ஒன்று போறியா அப்படியே இங்கேருந்து தூக்கி எறிவா. தூக்கி போட்டாத ஜங்க, அப்புறம் நான் கீழே விழுந்துடுவேன், அடிபட்டுரும். அப்புறம் லயாக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், ஊசி போட்டால் பயம். நான் என்ன பண்ணட்டும்? அப்போ ஒழுங்குறது கிளம்பிடும். சரி சரி, என்னமோ சொல்கிற, நானும் போகிறேன். எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல தெரியுமா? சாயங்காலம் இதனால வந்து பேசிக்கலாம், கிளம்ப. அப்படி அடிக்கலான்னு பார்த்தா மாற்றம் தானே அப்படின்னு சொல்லி லயா தான் அப்படியே ஸ்கூலுக்குள்ளே போகிறா. ஸோ அவங்க மிஸ் மாதிரி கேட்டுட்ருக்காங்க. லயா எதுக்கான இன்னைக்கு லேட் ஆச்சு? நான் வந்து வர லேட் ஆச்சு டீச்சர். சரி சரி, இனிமேல் லேட்டாக வரக்கூடாது, புரியுதா? போ கிளாஸ்க்குள்ளே போ அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சரும் அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. ஸோ லயா போய் அவளோட பிளேஸில் உட்காந்துருக்கா. லயா அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறா. அவள் பக்கத்தில் விண்டோ தான் இருக்கும். ஸோ அங்கே ஒரு பட்டம் அப்படியே பறந்துகிட்டே இருக்கு. அது அப்படியே ஆசையாக பார்த்துட்டே இருக்கா. இது ரொம்ப அழகாக இருக்கு, இது எவ்வளோ ஹைட்டில் பறக்குது, எனக்கும் அவ்வளோ ஹைட்டில் இருக்கணும்னு ஆசை. ஹைட்டை பார்த்தா பயமே, நான் என்ன பண்ணட்டும்? அச்சோ, இந்த பட்டம் மரத்தில் சிக்கிக்கிச்சு, இதை எப்படி எடுக்கிறது? அங்கே அப்படியே பிரேக் டைமும் விடுறாங்க. லயா வேகமாக போய் அந்த ஜன்னல் கிட்ட தான் நின்று அந்த மாட்டிகிட்ருக்க அந்த பட்டத்தை அப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கா. ஸோ அவங்க கிளாஸில் இருக்கிற எல்லாருமே அதை தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் லயா கிட்ட யாருமே பேசவே மாட்டாங்க. ஸோ ஒரு பையன்தான் அப்படியே வேகமாக ஓடியாரான். ஏய் லயா. என்ன அப்படியே அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்க, பிடிச்சி தள்ளி விடுட்டா? எதுக்காண்டி தள்ளி விடுறா? நான் அப்புறம் எனக்கு அடிப்பட்டு கீழே விழுந்துருவேன்னு. லயாக்கு அடிப்பட்டா பிடிக்காது. ஆனால் துவானுக்கு பிடிக்குமே. துவான் அப்படி பண்ணாத, நான் பாவம் இல்லை, ப்ளீஸ்ப்பா. அப்புறம் உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னை அடிப்பாரு, என்னை ஏன் தள்ளி விட்டேன்னு சொன்னான். அதுக்கு நான் என் அப்பா கிட்ட சொன்னாதானா? நல்லா சொல்ல மாட்டேனே. துவான் ப்ளீஸ்ப்பா, உனக்கு நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. யாரு சொன்னா? இல்லை, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடையாது. எனக்குமே நான் ஒன்றும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கவே மாட்டேன். ஏற்றுக்க மாட்டியா? அப்போ நீ என்கிட்ட சண்டை போடுற மாதிரிலாம் பேசுவ, நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடையாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா உன்கிட்ட வம்பளிப்பேன், அதனால எனக்கு ஒன்று பிடிக்கும்ல அர்த்தம் கிடையாது. ஓ சாரி, நான் தான் தப்பாக புரிஞ்சிட்டேன். சரி, இனிமேல் நான் உங்ககிட்ட எதுவும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு லயா அப்படியே அமைதியாக போய் உட்காந்துடுறா. அவள் அப்படியே ஒரு லெட்டர் எடுத்து அவங்க அப்பாக்காண்டி தான் ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி எழுதிட்டுருக்கா. அது எழுதுகிறப்போ அவளுக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இருந்தாலும் அப்படியே அவள் எழுதிட்டே இருக்கா. எங்கடி இருக்க, ஓடாமல் பொறுமையாக நின்றா வலிக்காமல் கொல்லுவேன், ஓடிட்டே இருந்து என் கோவத்தை அதிகமாக்குன உன்னை ரணமாக கொல்லுவேன், கண்ணு முன்னாடி வந்து நின்று நீ தான் கடைசி கொலை, உன்னை முடிச்சிட்டா அடுத்த ஃபேமிலியை பார்ப்பேன், இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு ஒலைஞ்சிட்ருப்பேன், வெளியே வா, நான் மட்டும் ஒன்று கண்டுபிடிச்சேன், உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறத நீயே கண்ணால் பார்ப்ப, வாடி. அங்கே ஒரு பொண்ணு தான் அப்படியே இருட்டான ஏரியாவில் அப்படியே நடுங்கிக்கிட்டே உட்காந்துட்ருக்கா. ஆல்ரெடி அவளை நல்லா அடித்து போட்டிருப்பான் ஜங்குக். அப்படியே அவளுக்கு அங்கே ரத்தமாக வேற ஊற்றிட்டு இருக்குதா. ஸோ இங்கிட்டும் இங்கிட்டும் தேடிட்டு கடைசியாக ஜங்குக் அந்த பொண்ணையும் வேற கண்டுபிடிச்சிடுறான். அப்படியே அந்த பெஞ்சு கடியில் அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறான்.
ஏன்னா அவன் முகத்தில் அப்படியே நிறைய ரத்தமாக இருக்கும். அதோடு அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறப்போ அந்த பொண்ணு அவ்வளோதான் செம்மையாக பயந்து ஒரு மாதிரி நடுங்கி அப்படியே பேக் சைட் டேர்ன் பண்ணி போயிட்டே இருக்கா. ஜங்குக் தான் அந்த பொண்ணோட முடிவை பிடிச்சி அப்படியே தரன்னு விழுக்கிறான். அந்த பொண்ணு அப்படியே செம்மையாக கத்துன்னு கத்திட்டு இருக்குதா. எதுக்குடி கத்துற? அப்போவே சொன்னேன் வந்துரு என்கிட்ட அடி வாங்கி பொறுமையாக சாகாதன்னு. கேட்டியா? ஒளிஞ்சிட்ருக்கிறது உன் தப்பு. என் தப்பா என்ன? என்கிட்ட எதுக்காண்டி இப்போ நீ கெஞ்சிட்ருக்க? கெஞ்சுறனால என்ன யூஸ் இருக்கு? ஒன்றும் கிடையாது. இந்த ஜங்குக்கு முடிவு பண்ணிட்டேன்னா பண்ணது தான், சாகிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய தான் அந்த பெண்ணை வச்சு செம்மையாக குத்துன்னு குத்திட்டு இருக்கான். ஸோ அப்படி குத்துறப்போ அவனோட ஃபேஸ்லேயுமே அப்படியே அந்த ரத்தம்லாம் அப்படியே தெரிக்குது. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா ஜங்குக் தான் அவனோட வீட்டில் அவனோட ஃபேஸை தான் அப்படியே வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஹாலுக்கு வரப்போ அங்கே அப்படியே லயா தான் உட்காந்துருப்பா ஒரு மாதிரி சேடா. ஸோ ஜங்குக் வந்து அவன் பக்கத்தில் போய் அப்படியே உட்காடுறான். தெரியுதா? நீ இருக்கன்னு தெரியுதா? தெரியுதுலா? என்னாச்சா? ஏதோ என்கிட்ட மத்தியானம் சொல்லிட்டு இருந்த, என்ன சொன்ன? இப்போ சொல்ல கேட்குறேன். இல்லை, எனக்கு ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்கல. ஏன் பிடிக்கல? என்னாச்சு? யாராச்சும் ஒன்று அடிக்கிறாங்களா? அடிக்கலாம் இல்லை, ஆனால் யாருக்கும் என்னைய பிடிக்கல. என் கூட யாரும் பேச மாட்டேன்றாங்க. உன் கூட ஏன் பேச மாட்டேன்றாங்க? தெரியல, நான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறேனாலயா? ஜங்குக், நான் ரொம்ப கெட்ட பொண்ணா? அதனால தான் என் கூட யாரும் பேச மாட்டேன்றாங்களா? யார் பேசினா என்ன, பேசலைன்னா உனக்கு என்ன? எதுக்காண்டி நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்கா? ஒன்றும் மாதிரி நான் ஒன்றும் பெரிய பொண்ணெல்லாம் கிடையாது, குட்டி பொண்ணு. எல்லாருக்குள்ளே பேசுகிறாங்க, என் கூட மட்டும் பேசாமல் இருக்கிறப்போ கஷ்டமாக இருக்காதா? நான் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும், என் கூட நிறைய பேர் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் உனக்கு அது புரிய மாட்டேன்றது? எனக்கு இதுக்காண்டி புரியணும். எனக்கு இந்த உலகத்தை பற்றி நல்லாவே தெரியும். என்னால் என்னோட ஃபேமிலி பெத்த உடனே அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு பாசம், ஒரு இறக்கம் கூட இல்லை. இதுக்காண்டி ஃபீல் பண்ணணும். யாரும் என் மேலே அக்கறைப்பட தேவையும் இல்லை. அவங்க மேலே அக்கறை வைக்கிறதுக்கு எனக்கு உரிமையும் இல்லை. ஆனால் அவன் மேலே பாசம் வச்சுக்க தான் நான் இருக்கேன்ல ஜங்குக். நான் ஒன்று பத்திரமா பார்த்துக்கிறேன். பெரிய பொண்ணான பிறகு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. என்னை யாரும் எதுக்காண்டியும் பார்த்துக்க வேணாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் எல்லாரும் விட்டுட்டு தான் போவாங்க. அது மாதிரி தான் நீயும். நான் விட்டுட்டு போக மாட்டேன் ஜங்குக், ஐ ப்ராமிஸ். நிஜமாக போக மாட்டேன். ஜங்குக் அப்படி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் எம்திங் வரப்போ ஒரு ரோஸ் கார்டன் இருந்துச்சு. அங்கே ரோஸ் கார்டனுக்குள்ள இந்த ஒரு பட்டம் கீழே விழுந்து கிடந்துச்சு. ஆனால் அங்கே போகிறப்போ ஒரு ரோஸ் ஸ்மெல், பர்ஃப்யூம் மாதிரி ஒரு குட் ஸ்மெல். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜங்குக். நீ தான் நிறைய க்ரியேட்டிவிட்டியாக நிறைய பண்ணுவியே. உனக்கு பர்ஃப்யூம் யூஸ் அது எப்படி மேக் பண்ண தெரியுமா? ஏன் அது கேட்குற? எனக்கு ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். நீ எனக்காண்டி பண்ணி தரியா? ஜங்குக்கு இன்னும் எதுவுமே சொல்லாமல் அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். ஸோ அவன் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறது அங்கே லயாக்குமே நல்லாவே புரியுது. அவள் அப்படி ஜங்குக் மேலே ஏறி ஷோல்டருக்கு மேலே அப்படி ஏறி உட்காந்துக்கிறா. என்ன பண்ணிகிட்ருக்கா? கீழே விழுந்து சித்திர போகிறா. ஒழுங்குறது கீழே இறங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது,
நீ பர்ஃப்யூம் ரெடி பண்ணி தருவியா மாட்டியா சொல்லு. நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறப்போ அதை போட்டு போவேன். கொடுப்பா. அதெல்லாம் முடியாது, ஒழுங்குறது கீழே இறங்கி போயிடும். இல்லை நீ சொன்னா நான் ஏன் கேட்கணும்? நான் சொல்கிறதா நீ கேட்கணும். ஒழுங்குறதா எனக்கு இதை பண்ணி கொடு ஜங்குக். பண்ணி கொடு ப்ளீஸ் ஜங்குக் பண்ணி கொடுப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி லயாதா அப்படியே கெஞ்சிட்டு இருக்கா. ஸோ உங்கள் ஜங்குக்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே பண்ணித்தரேன் ஷரங்க. ஆஹா நீ என்னை அப்படி உட்கார வச்சுட்டு போனா இந்த இடத்துல போனா எல்லாம் திருந்தவே மாட்டா. அது எப்படி தெரிந்தவன்? நீ எனக்கு பண்ணி கொடுப்பா. ஸோ ஜங்குக்கு நல்லாவே பர்ஃப்யூம் மேக் பண்ண தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரத்துலேயே அழகான அந்த ரோஸ் பர்ஃப்யூம் வச்சு ரெடி பண்ணி கொடுக்குறான். அதா ஜங்குக் இது ரொம்ப நல்லா இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அப்படியா? உண்மையாகவே நல்லா இருக்கா? அது நீ ஒயிட் ஸ்மோக்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி அதை ஃப்ளேவராக கொண்டு வரப்பா. லயாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக். நாளைக்கு இல்லையா இதை போட்டு ஸ்கூலுக்கு ஜாலியாக போவான். ஓகேவா? சின்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லயா அப்படி கீழே இறக்கி விட்றான். ஸோ லயாவும் அப்படி வேகமாக வீட்டுக்கு தான் போகிறா. அங்கே அவங்க அப்பா பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே சுற்றிட்டுருக்காரு. லயாவுமே இதை நல்லாவே பார்க்குறா. அப்பா கிட்ட இப்போதைக்கு ஏதாவது சொல்ல வேணாம், நாளைக்கு எதாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கலாம், ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக சுற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லயாதா அப்படியே ரூமுக்குள்ளே போய் அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ அப்படியே அங்கே கிரே சைடு பார்த்தா அவளும் அவங்க அப்பா வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா நல்லபடியாக அந்த டீலிங் முடிஞ்சு அந்த லேண்டுமே கைக்கு வந்துடுச்சு. நாளையிலேருந்து அங்கே நம்ம தோண்ட ஆரம்பிக்கலாம். ஆமாம், தோண்ட ஆரம்பிக்கலாம். ஆனால் இன்னொருத்த பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு தேவையானதையும் மொத்தமாக கொடுத்து விடுங்க. எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு அந்த லெட்டரில் இருக்குது, அதை அப்படியே பார்த்து கொடுத்து விடு. ஒரு பஞ்சாயத்து மிஸ்ஸிங் ஆகிடவே கூடாது, கரெக்டாக நடக்கணும். கிரே பூ மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கேன். இந்த லேண்டை மட்டும் என் கையை மீறி போச்சு, பொண்ணை கொள்றதுக்கு கூட நான் தாங்க மாட்டேன். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, சீக்கிரமாக எல்லாமே முடிஞ்சிடும். கிரேவும் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறா. ஸோ அவங்களோட அப்பா தான் அங்கே லயாவோட அப்பாவுக்கு அப்படியே கால் பண்ணுறாரு. என்னடா யோசிச்சியா? நான் சொல்கிறத பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா, இல்லை அப்படியே இன்னும் அமைதியாக உட்கார போறியா? எனக்கு பண தேவை இருக்குன்றது உண்மைதான், ஆனால் இதை பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது சார். பயப்படாத, எதிலே நீ மாட்டிட மாட்டேன். உனக்கு நான் கம்ஃபர்டபுளாக எது கிடைக்கணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுறேன். உன் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நிறைய சம்பாதிக்கணும், உன் பிள்ளை அடுத்து காலேஜ் போகணும், யூனிவர்சிட்டியில் நல்லா சீட் கிடைக்கணும், எல்லாம் பார்த்துக்க. அதுக்கெல்லாம் உன் கையில் காசு இருக்கா? உன் பிள்ளை உன்னை பார்த்து இப்போ நீ பணக்கார மாதிரி ஒரு நடிப்பாக ஒரு விஷயத்த பண்ணுறேன், அது தெரிஞ்சா உன் பிள்ளை என்ன ஆகும் தெரியுமா? கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்கு நீ உண்மையாக அதுக்குள்ளே மாறிடலாமே அப்படின்னு சொல்லி லயாவோட அப்பா தான் நிறையா அங்கே பிரெயின் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ லயாவோட அப்பா கிட்டத்தட்ட அந்த பிளானுக்கு ஓகே சொல்கிற அளவுக்கு வந்துட்டார். அவரும் இப்போ அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கார். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் மார்னிங் ஆகுது. ஸோ லயா தான் அப்படி குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகுறா. அங்கே காலைல பார்த்தா செம்மையாக ரெயினாக இருக்குது ஒரு மாதிரி. டேதுவான், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? லயாக்காண்டி வெயிட் பண்ணுறியா? இல்லை, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்ததும் நான் போயிடுவேன். ஓ அப்படியா, சரி சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லயாவோட அப்பா அப்படியே அமைதியாகிடுறாரு. ஸோ லயா தான் அப்படி வெளியே வரா. என்னப்பா இன்னைக்கு என் கூட வரலையா? சாரிம்மா, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் பிஸி. நீயாவே நடந்து போயிடுறியா? சரிப்பா, நானே போயிடுறேன். மழை பெய்யுது, பார்த்து போயிடுவீல? போயிடுவேன்ப்பா, நீ அதை நினச்சா ஏதோ ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். என்ன பர்ஃப்யூம் இது?
இதுவா ஜங்கு கொடுத்தாரு ரோஸ் பர்ஃப்யூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நல்லா இருக்கு. சரி, பார்த்து போயிட்டு வா. சரியா? மெயினான ஏரியாவில் இப்போ குறுக்கு வழியில் எதுவும் போயிடாத. சரியா? ம் சரிப்பா, நான் சேஃபாகவே போயிடுறேன், கவலைப்படாதீங்க. ஆ அப்பா உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும். என்கிட்டயா? என்ன? ம் இந்த இந்த லெட்டர் தான் உனக்கு தான் எழுதுனேன். அப்படியா? தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை அதை அப்படியே வாங்கி வச்சுக்கிறாரு. ஸோ அவங்க அப்பாவுக்கு வேறு ஒரு ஃபோன் கால் வருது. அதை அப்படியே அட்டன் பண்ணி பேச லயாவுமே சரி ஓகே பேசட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கொடை எடுத்துட்டு அவள் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறா. ஸோ பின்னாடி தான் துவானுமே அப்படியே அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு நடந்து வந்துட்டுருப்பான். மழை கொஞ்சம் ஓவராக இருக்கிறனால அவன் அப்படியே கிராஸ் பண்ணி குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருப்பான். ஸோ லயாவுமே கொஞ்சம் பொறுமையாக அப்படியே நடந்து போயிட்டுருப்பா. அங்கே ஆல்ரெடி ஸ்கூலுக்கு வேற லேட் ஆகிட்டே இருக்குது. அங்கே ஒரு குறுக்கு வழியும் இருக்குது. ஸோ அது வழியாக போகலான்னு பார்க்குறப்போ அவங்க அப்பா சொன்னதான் ஞாபகம் வருது, குறுக்கு வழியில் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அங்கே கிராஸ் பண்ணி அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. ஏவா இப்படி கிராஸ் பண்ணி போகிறத பின்னால் இருந்து ஒரு பர்சன் தான் அங்கே லயாவை அப்படியே வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் அப்படியே லயாவுக்கு முன்னாடி வரான். லயாவுக்கு அவனை பார்த்த உடனே ஒரு மாதிரி செம்ம பயமாக இருக்குது. அவள் அப்படியே கொடையை நல்லா டைட்டாக கட்டியாக பிடிச்சிக்கிறா. யார் நீங்கள்? எதுக்காண்டி என் முன்னாடி வேணா நிற்கிறீங்க? உன்னோட குறை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, அதை என்கிட்ட கொடுக்குறியா? நான் நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்? நான் ஸ்கூலுக்கு போகணும். எனக்கு இங்கே ரொம்ப மழை பெஞ்சனால நான் போகிற இடத்துக்கு என்னால் போக முடியல. எனக்கு கூட்டு போய் விட்டுறியா? இல்லை, நான் வரமாட்டேன். எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் போகணும். இது அப்படியே கட் பண்ணா அங்கே லயாவோட அப்பா தான் ஃபோன் பேசிக்கிட்டே லயா எழுதின லெட்டரை அப்படியே படிச்சிட்ருக்காரு. அப்பா, எனக்காண்டி நீ கஷ்டப்பட வேணாப்பா. பணக்காரவங்க மாதிரி விஷயம் போட வேணாம். எனக்கு தெரியும் நீ என்ன ஒர்க் பண்ணுறேன்னு. நான் அதை என் கண்ணால் பார்த்துப்பா. இதுக்காண்டி என்கிட்ட மறைக்கிற இதை நினச்சும் ஃபீல் பண்ணாதுப்பா. நீ எப்படி இருந்தாலும் லயாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நீ இந்த உலகத்திலே என்னோட பெஸ்ட் அப்பானா அது நீதாப்பா. நான் எனக்குமே உன்னோட பொண்ணு தான். உன்னை கஷ்டப்படுற மாதிரி எப்பவும் நான் பேச மாட்டேன். இனிமேல் உன்கிட்ட எதையுமே கேட்க மாட்டேன். நான் பெரிய பிள்ளை ஆன பிறகு உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். உன்னையும் ஜங்குக்கையும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ காலை அப்படியே டக்குன்னு லயாவோட அப்பா கட் பண்ணிடுறாரு. ஸோ அவருக்கு இதை படிக்கிறப்போ ஒரு மாதிரி செம்ம எமோஷ்னலாக இருக்கு. எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்துட்டேன். இதுக்கெல்லாம் எனக்கு நல்லாவே இல்லை. என் பொண்ணு எனக்கு காப்பாற்றிட்டா. ஐம் சாரி லயா. கொஞ்ச நேரத்தில் தப்பு பண்ண பார்த்துருப்பேன். என்ன அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கியா நீ? ஐம் சாரி லயா. இப்போ அப்படியே அங்கே லயா சைடு பார்த்தா அவள் உடம்பு ஃபுல்லாக அப்படியே ரத்தமாக இருக்குது. அப்படியே ஒரு பெஞ்ச் மேலே கவுந்து அப்படியே குப்பரக்க படுத்திருக்கா. அவ்வளோ ரத்தம் போயிட்டுருக்குது. அப்படியே கவுந்து அவன் விட்டு போன ஃபோன் அங்கே இருக்கும். அதை அப்படியே எடுக்கிறா ஒரு மாதிரி கை கால் நடுக்கத்தோட. என்னாச்சு உனக்கு? எங்கே இருக்கா? ஸ்கூல் ஸ்கூல் கிட்ட காப்பாற்ற இந்த இடத்துல எனக்கு இல்லையா? எங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு ஒரு மாதிரி பதற ஆரம்பிக்குது. ஸோ வேமா ஸ்கூல்கிட்ட தான் ஜங்குக்கு ஓடி போய் பார்க்குறான். அங்கே லயாவை தேடுன்னு தேடுறான். கரெக்டாக ஒரு இடிஞ்சு போன ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே லயாவோட அந்த கொடை, அவளோட பென்சில் பாக்ஸ் எல்லாம் பேக்ஸ் எல்லாம் அப்படியே செதறி போயிருக்கும்.
கரெக்டாக அந்த இடத்துல ஜங்குக் தான் குடுகுடுன்னு ஓடி போய் பார்க்குறான். லயாவோட நிலைமையை பார்க்குறப்போ ஜங்குக்கால அந்த இடத்துல இருக்கவே முடியல. ஒரு மாதிரி அவனுக்கு ஒட்டஞ்சு போய் உட்கார்றான். ஸோ வேகமாக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி சீக்கிரம் வர வைக்கிறான். ஸோ வந்த உடனே லயாவை தான் அப்படியே தூக்கி போட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு மாதிரி அவனுக்கு கோபமும் வெறியும் சேர்ந்து வந்துட்டுருக்குது. அவனுக்கு என்ன சொல்லனே தெரில. ஆனால் அழுகையாக அவனோட கண்லேருந்து வந்துட்டே இருக்கு. லயாவோட கையை அப்படியே பிடிக்கிறான். அவன் கை ஃபுல்லாக அப்படியே ரத்தமாக இருக்குது. லயா லயா எந்திரி லயா, கண்ணு தர லயா, உனக்கு எதுவும் ஆகாது லயா, ஒரு நிமிஷம் கண்ணு தரடி. லயா 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 இந்த மாதிரிலாம் பண்ணாத லயா, ரொம்ப பயமுறுத்துற நீ அழகிறியா லயா. லயா கண்ணை தர லயா, லயா கண்ணை மூடாத லயா. லயா லயா எந்திரி. ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்மையாக அழுக ஆரம்பிக்கிறான். அவனுக்கு லயானா ரொம்ப பிடிக்கும். பட் அவ்வளோ வெளியவே காட்டவே மாட்டான். ஃபேமிலி தான் இல்லை, பட் இவ்வளாச்சும் என் கூட இருப்பான்னு நினச்சி ஒரு மாதிரி கொஞ்சம் சந்தோஷம் இருந்திருக்கும். இப்போ அவ்வளோ இல்லைன்றப்போ அவனால் அங்கே ஏற்றுக்கவே முடியல. அண்ட் பொக்கலே இந்த ஸ்டோரி வந்து இந்த சின்ன பிள்ளை விஷயம் இருக்குல்ல, இது ஒரு ரியல் ஸ்டோரி. அண்ட் மெயின் ரீசன் நான் சொன்னேன்ல இதுக்காண்டி தான். ஸோ இதை பற்றி நான் கிளியர் இன்ஃபர்மேஷன் அடுத்த எபிசோடில் தரேன். பட் அடுத்த எபிசோடு கொஞ்சம் லேட் ஆகும் வரதுக்கு. 2 எபிசோடு தான். ஓகே, ஸ்டோரி அவ்வளோதான், எண்டுக்கு வருது. இன்னும் ஒரு எபிசோடோ 2 எபிசோடு தான், முடிச்சிடலாம் சீக்கிரமாக. 28 உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும். ஓகேவா புக்லே? நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பை பை.